செம்மணி மனித புதைகுழியில் கிடைக்கப்பெற்ற மனித சிதிலங்கள் சம்பந்தமான தாயத்து என அரைஞான் கயிறு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அடுத்ததாக செருப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே சிசுக்களும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா, குழந்தைகள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. நிதிகளை நாங்கள் தாராளமாக இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்களும் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிள்ளையான் புதைத்ததாக அல்லது பிள்ளையான் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதான பல இடங்கள் வெளியாகிய வண்ணமே இருந்தன. கிராமத்துக்குள் இராணுவத்துடன் காடையர்கள் எங்களது மக்களை ஆலயத்துக்கு வரும்படி அழைத்து கத்தி கொண்டு வந்தாங்கள், கோடாலி கொண்டு வந்தாங்கள், கிரிசு கொண்டு வந்தாங்கள். கொண்டு வந்து தலையிலேயும் காலையும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. நின்று கொண்டிருக்கிற இடத்தில் 33 உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். இவனை உள்ளே அது கொண்டு வந்தாங்க, என்ற உள்ளே தெரியாது. இன்றைக்கும் கூட தானே படிக்கணும் என்ற உள்ளே. மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் சம்பந்தமாக இவர்கள் கைது செய்யப்படவும் இல்லை, இவர்களுக்கு வாக்குமூலம் பெறப்படவும் இல்லை. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அரசியல் ஆராயப்படும். அதில் குறிப்பாக செம்மணி மனித புதைகுழியில் கிடைக்கப்பெற்ற மனித சிதிலங்கள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் 6 மனித எண்பு சிதிலங்கள் கண்டறியப்பட்டிருக்குன்னா அதில் 3 மனித எண்பு சிதிலங்கள் சிறுவர்களுடைய, கிட்டத்தட்ட ஒரு சிசுவினுடைய எண்பு கூட அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் 10 மனித எண்பு சிதிலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. தாயத்து என அரைஞான் கயிறு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அடுத்ததாக செருப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிசுவினுடைய மனித எண்பு சிதிலம் கண்டுபிடிக்கப்பட்டது மக்கள் மத்தியில் ஒரு கண் கலங்க வைக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. உண்மையிலேயே ஏற்கனவே முன்னைய நாட்களில் கூட இந்த சிசுக்களுடைய மனித எண்பு சிதிலங்கள் வருகின்ற பொழுது இங்கே சிசுக்களும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா, குழந்தைகள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்திருந்தது. இது விடுதலை புலிகள் அமைப்பினர் என்ற உடல்கள்லாம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது, இராணுவத்தின் உடல்கள்லாம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிலர் தென்னிலங்கையிலிருந்து குரல் கொடுக்கின்ற பொழுது கூட அதற்கு ஆதாரமாக இந்த சிசுக்களுடைய மனித சிதிலங்கள்லாம் காணப்படுகின்றன. எந்த சிசுவை, எந்த குழந்தையை இராணுவத்தில் சேர்த்தார்கள், எந்த குழந்தை விடுதலை புலிகள் அமைப்பினர் சேர்ந்தது என்கின்ற பல கேள்விகள் இங்கே எழுந்திருந்தது. ஆகவே இருந்தாலும் கூட இது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மனம் கணக்க வைக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் பல அழுத்தங்களும் பிரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இது தொடர்பாக இளங்குமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார். நீதியமைச்சர் அண்மையில் பேசுகின்ற பொழுது இது காது வழியாக வந்த செய்தி, இதற்கான ஆதாரங்கள் இல்லை என்கின்ற பொருள்பட பேசினார் என்று பாராளுமன்றத்தில் சில தகவல்கள் மக்களுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே அவர் அதை சொல்லலை. இதை போலீசார் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் முறைப்பாடு செய்வதன் ஊடாக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகரலாம், இதான் சட்ட ரீதியாக போகின்ற ஒரு வழி என்று அவர் சொல்லியிருந்தார். ஆக அவர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கிய விஷயம் சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, நிதிகளை நாங்கள் தாராளமாக இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு விடுவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்களும் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மக்களுக்கு ஆதரவான செயற்பாட்டில் தான் ஈடுபடுகின்றோம் என்று அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே மக்கள் கேட்கின்ற விடயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, சர்வதேச ரீதியான ஒரு நிபுணத்துவத்தின் அல்லது சர்வதேச ரீதியான தொழில்நுட்ப உதவின்ற ஒரு விடயத்தோடு அல்லது சர்வதேசத்தின் கண்காணிப்போட மேற்பார்வையோடு தான் இந்த மனித சிதிலங்கள் அகலப்பட வேண்டும் என்று ஏலவே இருந்தே குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சர்வதேசத்திலிருந்து ஸ்கேன் இயந்திரத்தை கொண்டு வரதுக்கே பெரிய சிக்கல் பிடுங்கள்லாம் இங்கே இருக்கின்றது. அதுக்கு கூட பாதுகாப்பு அமைச்சு அனுமதி கொடுக்கல. ஆக இந்த நிலைமையில் மக்கள் சார்பாக நிற்கின்றோம் என்கின்ற விஷயத்தை இவர்கள் கூறுகின்றார்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் எதை இயம்புகின்றார்கள் என்ற விஷயத்தை இவர்கள் கொஞ்சம் செவிசாய்க்க இல்லையோ என்கின்ற கேள்வி எழுகின்றது. வெறுமனே நிதி பிடிப்போர் தேவையான விடயம்தான், இருந்தாலும் கூட வெறுமனே இந்த நிதியை மட்டும் விடுவித்து விட்டு மக்களுக்கு ஆதரவாக நிற்கின்றோம் என்று கூறுவது ஒரு நீதியை நோக்கிய பயணமாகுமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது இந்த செம்மணி தொடர்பான விஷயத்தில். இந்த செம்மணி மனித புதைகுழி வெளியாகியதிலிருந்தே பல மனித புதைகுழிகள் மற்றும் பிள்ளையான் தொடர்பான சில பிள்ளையான் புதைத்ததாக அல்லது பிள்ளையான் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதான பல இடங்கள் வெளியாகிய வண்ணமே இருந்தன. அந்த வகையில் சில மனித எண்பு சிதிலங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அண்மையில் கூட திருகோணமலையில் அகலப்பட்டதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல வதை முகாம்கள் திருகோணமலையில் இருக்கிற வதை முகாமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பல படுகொலைகள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளித்தெரிய வந்து கொண்டே இருக்கின்றது. அதில் குறிப்பாக இந்த திராய்க்கேணி என்கின்ற பகுதியில்
மனித என்பு சிதிலங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த படுகொலைக்கான நீதிகள் இன்னுமே கிடைக்கல. 1990ஆம் ஆண்டால் அம்பாறையில் திராயன்கேணி என்ற இடத்துல படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய மனித என்பு சிதிலங்கள் அந்த இடங்களில் இருக்கலாம். அதற்குரிய நீதி எங்களுக்கு தேவை. 35 வருட காலமாக நாங்கள் இதை தொடர்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு இது சம்பந்தமான நீதி கிடைக்கப்பெறவில்லை என்று அங்கு வாழ்கின்ற மக்கள் அழுது தங்களுடைய கருத்துக்களை கூறியதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இதே நாளில் காலை 7 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரைக்கும் எங்களது கிராமத்துக்குள் இராணுவத்துடன் காடையர்கள் எங்களது மக்களை ஆலயத்துக்கு வரும்படி அழைத்து ஆலயத்துக்கு நாங்கள் வந்ததும் எங்களது ஆலயத்தில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தோம். வந்தவர்கள் சொன்னார்கள், ஆண்கள் வரையாகுங்கள், பெண்கள் வரையாகுங்கள் என்று. அதேபோல் எங்களது உறவுகள் படி வரையாக வந்தோம். வந்தவுடனே வந்த காளையர்கள் எங்களது உறவுகளை கத்தி கொண்டு வந்தாங்கள், கோடாலி கொண்டு வந்தாங்கள், கிரிசு கொண்டு வந்தாங்கள். கொண்டு வந்து தலையிலேயும் காலையிலையும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாங்க. எங்களோட உறவுகள் இந்த ஆலயத்தில் 52 பேர் மொத்தமாக. அதில் நான் நின்று கொண்டிருக்கிற இடத்தில் 33 உயிர்கள் இந்த இடத்தில் நாங்கள் நல்லடக்கம் செய்தோம். இறந்தவர்கள் அனைவரும் எங்களது உறவுகள், எங்களது சொந்தங்கள், இளமக்கள். எங்களது இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் அன்று நடந்த இந்த இனப்படுகொலையின் காரணமாக 42 விதவைகள் எங்களது கிராமத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 42 விதவைகளும் இளம் பேர், 16, 17 வயசு, 20 வயசு, மற்ற வயது போனாக்கள். அப்படியாக எங்களது விதவைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு பிரச்சனை வராவிட்டால் இந்த கிராமம் ஒன்று மிகவும் சக்தி வாய்ந்த காரையை விட நன்றாக இருந்திருக்கும் எங்களது கிராமம். அப்படி வளர்ச்சி பெற்ற கிராமம்தான் எங்களது கிராமம். இந்த பிரச்சனையால் எங்களது கிராமத்தில் இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்து காரைது அகதி முகாமில் 4 வருடங்கள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து நாங்கள் வரும்போது உடுத்த சார்னுடாமல் வந்தோம். வேறு ஒன்றுமே எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் இங்கிருந்த செல்வம் மக்களுக்கு தெரியும், எல்லாம் எங்கள்கிட்ட அழிஞ்சு போயிடுச்சு. நான் கூட போட்டிருந்த பொடியும் சாரணையுடன் தான் அகதிமாவுக்கு போகிறேன். அப்படி இருந்து தான் பிறகு நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் என்ற மனைவி காப்பாற்றப்பட்ட முஸ்லீம்களால். ஆனால் எல்லாரையும் நான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். என்ற மனைவியும் 4 பிள்ளைகளும் இங்கே பக்கம் போனவங்க முஸ்லீமாக்கள் தான். அவங்களுக்கு கை கொடுத்து பனையுலகத்தால் ஒழிச்சு வச்சிருந்து காப்பாற்றி 2 நாளைக்கு பிறகு தான் என்ற மனைவியும் பிள்ளைகளும் அகதிமாவுக்கு வந்தார்கள். அதே போன்று எங்களது வாலமனை கிராமத்தில் கிராம சேவர் எஸ்எத்தின்ஜிஎஸ் என்று இருந்தார். அவரிடம் போய் தஞ்சமடைந்தார்கள் 40 பேர். அந்த 40 பேரையும் அந்த மனிதன்தான் தன்னென்று காப்பாற்றி அந்த 40 பேரையும் உயிருடன் அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் அவர் நினைத்திருந்தால் அந்த 40 பேரும் ஆற்றுல போயிருப்பாங்க, இல்லாட்டி கடலில் போயிருப்பாங்க. ஆனால் அவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல நின்று முதல் நன்றியை சொல்லணும். அவர் காப்பாற்றினவர் மிகவும் நல்ல மனிதர். அவர் தான் அந்நேரம் இந்த கிராமத்தில் ஜிஎஸ்ஆர் இருந்தவர். அவரை ஊரே எதிர்த்திச்சு, பாலமனை எதிர்த்திச்சு, விடுங்கண்டு. அவர் கொஞ்சம் செல்வாக்கு நிறைந்தவர். மற்றது அவருக்கு பாலமனையில் நிறைய குடும்பங்கள் இருக்கு. அவரால் காப்பாற்றப்பட்டு 40 பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த 6, 8, 90 மடுவுக்குள் கொண்டு வைத்தாலும் மறக்க முடியாது. இன்றும் நாங்கள் நேற்று சாப்பாடு கறி ஞாபகம் இல்லாமல் இருக்கு. ஆனால் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு நடந்த இது இன்றும் கூட கண்ணுக்கு முன்னு திரை போல் படம் போல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதை நினைச்சு எங்களுக்கு அதான் ஒடிவில். இப்போ எந்த மனுஷாக்கெல்லாம் ஒடிவில் தான் போனேன். போய் அவங்க காப்பாற்றினா எல்லோரும் தீவிரம் சொல்ல மாட்டோம். ஆனால் திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் இது. ஆனால் எல்லாரையும் மோசம் பண்ணி நான் கூற வரல. முஸ்லீம்களால் காப்பாற்றப்பட்டவரும் இருக்காங்க, அழிக்கப்பட்டவரும் இருக்காங்க. ஆனால் இராணுவத்தில் உதவியோடு அவங்க செஞ்சேன். எங்களை அத்தான் ஒரு ஆள் நல்ல சிங்களம் தெரியும். அவர் போய் இராணுவத்தில் காலில் விழுந்து நான் கங்காணி வேலை செய்கிற ஆட்டப்பழத்தில் என்ன விடுங்கண்டு அவனே பிடிச்சி கொடுத்தான் ஒரு முஸ்லீமான கையில் ஓட்டே. அவடத்திலே வீடு ஒன்று பார்த்திச்சான். அந்த வீட்டுக்குள்ளேயே 2 பேர் கையில் பிடிச்சான், 2 பேர் காலில் பிடிச்சான். அப்படியே தூக்கி எறிஞ்சான் வீட்டுக்குள்ளே, நெருப்புக்குள்ளே. அவதில்லையே அவர் சரி எங்களோட அத்தான், எங்களோட அக்காவும் அது எங்களோட மருமகள், எங்களோட உறவுகள் தான் முழு எல்லாம் ரத்த உறவு தான். வேறு
ஒரு இல்லை அவ்வளவும் ரத்த உறவு தான் அழிந்தவர்கள் எல்லாம். இன்று நினைச்சால் எங்களுக்கு மனத்தான் வந்த மாதிரி நாங்கள் இங்கே செய்யல போன உயிர் வருமா வராது. ஆனால் பிறகு நாங்கள் இங்கே வாழ்ந்தால் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பிரச்சனைகள் வந்துருக்கி அவங்க எங்கள்கிட்ட நீங்கள் பயப்படணும், நீங்கள் போகணும் இருங்க. ஆனால் இது ஒரு திட்டமிட்டப்பட்ட இப்போ இந்த 90ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இது திட்டமிட்டு செய்யப்பட்டு செய்யலன்றபடியாக தான். அதான் எங்களுக்கு அப்படி ஒரு அழிவு வந்தது. 90ஆம் ஆண்டு பிரச்சனை இல்லை. உயிரை தப்பையோட பார்த்தா நான் கூட எங்களுக்கு மறக்கிற செய்யலாது. இந்த பிள்ளை இதுதான் வரைக்கும் இல்லை. இந்த பிள்ளை இந்த மாநாடு மாற்றப்படையும் தந்தடையும் படையும் தெரியாது. உள்ள உயர் உள்ளே அது கொண்டு வந்தாங்க. என்ற பிள்ளைய தெரியாது. இன்றைக்கும் கூட தானே படிக்கணும். என்ற பிள்ளைய மாநாடு அது இன்றைக்கு இருந்திருந்த அவருக்கு 18 19 வடிவேல வர பேர் செல்லப்பா வடிவேல். மாநாடு தாங்கிறதுக்கே இல்லை மாநாடு. எனக்கு இது சம்பந்தமாக காணாமல் போன அலுவலகம் எங்கேயும் முறைப்பாடு செய்யலையே. இந்த மாநாடு இந்த பிள்ளை இந்த பிரச்சனை கூட இந்த புரிவர் ஆக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த மாநாடு வீரத்தப்பி ஓட்டின மாநாடு இது வரைக்கும் இல்லை. இந்த பிள்ளை அப்போ நீங்கள் மரண சான்றிதழ் அப்படி ஏதாவது எடுத்துருக்கீங்களா? ஓ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த மாநாடு இந்த படுகொலையில் கூட யாரும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களா? அவர் இந்த மகன் மண்டு வைக்கிற மகன் இல்லை. இந்த மகன் உண்மையிலேயே இந்த மனித என்பு சீதளங்கள் கண்டெடுக்கப்படுதல் என்பது அடுத்த கட்டமாக என்னத்துக்கு போகும்ன்றால் காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கின்றவர்களுக்கான ஒரு நீதிக்கான நடைமுறையாகத்தான் இருக்க போகின்றது. அதுதான் அண்மையில் இந்த விஷயம், அதாவது இந்த சான்று பொருட்கள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட பொழுது கூட ஐநாவிலிருந்து தமிழ் தரப்புகளிலிருந்து அதற்கான வரவேற்பு கிடைத்திருந்தது. ஆகவே இந்த விஷயங்கள் ஒரு சரியான பாதையில் தான் செல்லுமாக இருந்தால் இப்படியான சில விஷயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விஷயத்துக்கு வரவேற்பு கிடைத்தது போல சர்வேச நோக்கிய ஒரு பார்வையோ அல்லது சர்வேசத்தின் கண்காணிப்போடு இந்த விஷயங்கள் அகழ்ந்தெடுக்கப்படலாம் என்ற ஒரு அனுமதி கிடைக்கப்பெறுமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் இருக்க முடியும். என்றால் இந்த மக்கள் கேட்கின்ற விஷயத்தை அவர்கள் கொடுப்பார்களாக இருந்தால் அது ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படும். சரி, அது மட்டுமில்லாமல் இந்த பல முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டதில் இருந்து இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் மேலே இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை போயிட்டோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. என்று பார்த்தீங்கன்னா அண்மையில் ரணில் விக்ரம்சிங்கனுடைய செயலாளர் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அது தொடர்பாக அவருடைய வாக்குமூலம் பெறப்பட்டது. என்று பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகள் செல்வதற்கு ரணில் விக்ரம்சிங்கே அவர்கள் வெளிநாடு செல்வதற்காக அரச நிதியை தேவையில்லாமல் பயன்படுத்தினார் என்கின்ற விடயப்பொருளில் அந்த விஷயம் செய்யப்பட்டிருந்தது. அண்மையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். ரணில் விக்ரம்சிங்கனுடைய செயலாளர்கள் அவர்கள் மேலே நாங்கள் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றோம், இனி அடுத்த கட்டமாக யாரை கைது செய்வோம் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே யாரும் இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இதை வைத்து பார்க்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதற்குரிய ஒரு ரகசிய நகர்வுகளை அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் நடத்தி இருக்கின்றாரோ என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சிலர் மேலே வாக்குமூலங்கள் பதிவு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கூட வருகை சென்று வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே இந்த பொதுஜன பிரமுன என்ற ஆதரவாளர்கள் அல்ல பொதுஜன பிரமுன இருக்கிறவர்கள் தொடர்ந்துமே தங்களுடைய குரல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குரல்கள் கொடுக்கின்றார்கள் என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா சில நேரம் பயத்தில் கத்துவது என்று சொல்வார்களே, அந்த ஒரு முறைப்பில் அவர்கள் செய்கின்றார்களா அல்லது பொதுஜன பிரமுனவை சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் பொதுஜன பிரமுனுடைய இருப்பை நிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் தொடர்ந்து இயம்புக்கு கதைத்து கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற கேள்விகளும் எழுகின்றன. ஏனென்றால் இந்த அடுத்த கட்டமாக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவாராக இருந்தால் அதுக்கு அடுத்த கட்டமாக யார் மேலே பார்வை போகும் என்றால் மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பம் மேலே தான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்.
இந்த ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி சார்பானவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்தவர்கள் மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் கூட இந்த தமிழ் தரப்புகள் சார்பாக இது பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு போர்க்குற்றம் சம்பந்தமாகவோ அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ இவர்கள் கைது செய்யப்படவும் இல்லை, இவர்களுக்கு வாக்குமூலம் பெறப்படவும் இல்லை. உண்மையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் தான் அவங்க இந்த விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேணும். ஏனென்றால் இந்த விடயம் தொடர்பாக இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளையும் சரியாக எடுக்கவில்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு சில விடயங்கள் எடுத்திருக்கின்றார்கள், ஆனால் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய அரசியல் சீர் சம்பந்தமாக இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்துகின்றார்களோ என்கின்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அன்ரோ மாரசநாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இந்த ரணில் விக்ரமசிங்கவும் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் ஏற்பட்ட முருகல் நிலைக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரவலப்பட்டியில் மின் உற்பத்தி நிலையம் ஒன்று அமைக்கின்ற பொழுது அந்த மின் உற்பத்தி நிலையத்தை ஒரு ஆள் சொல்கிறார் கொரியாவிலிருந்து அதற்குரிய விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று, ஒரு ஆள் சொல்கிறார் ஜப்பான்கிட்ட கொடுக்கலாம் என்று. ஆகவே இந்த முரண்பாடு தான் அவர்கள் பிரிவதற்கான அல்லது அவர்களிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டுக் கொள்வதற்கான ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆட்சி மாற்றம் வந்தது, மைத்திரி இன்னொரு பக்கம் சாய்கின்றார். இந்த மைத்திரி இன்னொரு பக்கம் சாய்கிறதால நாட்டில் அரசியல் ரீதியாகவே பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பிறகு நாட்டு வாங்குறது நிலைக்கு அடைந்து அறகலைய போராட்டம் வருகின்றது. ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கான அடிப்படை ரணில் விக்ரமசிங்க மைத்திரியினுடைய மோதல். ஆகவே ரணில் விக்ரமசிங்க மைத்திரியினுடைய மோதலுக்கு பிரதான காரணம் இந்த கெரவலப்பட்டி என்கின்ற இடத்துல மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதா கொரியாக்கா அல்லது ஜப்பானுக்கு கொடுக்கிறதான்ற இந்த சர்வதேச ரீதியான சில சிக்கல்களால் தான் இவர்களுக்கு இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன். இந்த மின் உற்பத்தி நிலையம் என்று நாங்கள் பார்க்க தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் உற்பத்தி நிலையம் சம்பந்தமான காற்றாலை சம்பந்தமான விஷயங்களில் மன்னாரில் போராட்டம் இடம்பெற்றிருந்தன. கிட்டத்தட்ட நேற்று முன்தினத்துக்கு முதல் நாளில் இருந்தே இந்த போராட்டங்கள் வலுப்பெற்றிருந்தது. இருந்தாலும் கூட ஊடகத்தின் பார்வையே இதுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது. நேற்றைய தினம்தான் இது சம்பந்தமாக பரவலாக பேசப்பட்டிருந்தது. ஆகவே இந்த அதற்கான பொருட்களை கொண்டு செல்றதுக்கு மக்கள் வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்தாலும் அந்த பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த பாராளுமன்றத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேருடைய கையொப்பத்தில் இந்த ஒரு கடிதம் ஒன்று ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக்கவுக்கு கையளிக்கப்பட இருந்தது. அந்த வகையில் அது நேற்றைய தினம் வெற்றிகரமாக கையளிக்கப்பட்டிருந்தது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். அதில் தேசிய மக்கள் சக்தி சார்பான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடுவதற்கு கொஞ்சம் பின்னின்றார்கள் என்கிற தகவலும் உத்தியோகபூர்வமற்ற வகையில் வெளியாக இருந்தது. இருந்தாலும் ஜனாதிபதி அன்ரோ மாரசநாயக் அவர்கள் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் 2 மணி அளவில் அவர்களுடான அவசர சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றிருந்தது. அந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்பட்டதுன்ற விடையும் இன்னுமே வெளிவரையில் வெளிவந்த பிறகு அந்த விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கின்றோம். அடுத்ததாக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்று சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா 2022 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அந்த அரசாங்கத்தினர் அரசியல்வாதிகள் செய்த குற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், அதன் சம்பந்தமான வழக்குகள் எவ்வளவு கிடக்குன்றது விடயங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கின்ற பொழுது நீதியமைச்சர் அது சம்பந்தமான எண்ணிக்கை இன்னுமே பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. அந்த வழக்கல் சம்பந்தமான எண்ணிக்கை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லியிருந்தார். ஆகவே இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது முன்னாள் அரசியல்வாதிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ வழக்கல் சம்பந்தமான ஒரு குழப்ப நிலை இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். ஆகவே இந்த அரசியலில் இவர்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறது ஒரு சிக்கல் நிலைமையை தான் தோற்றுவிக்குமா என்றதையும் யோசிக்கணும். வேண்டால் வெறுமனை வாய்ப்பேச்சில் மட்டும்தான் ரணில் விக்ரமசிங்க மேலேயோ அல்லது மஹிந்த ராஜபக்ச மேலேயோ அல்லது ஏனையோர் மேலேயோ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கின்றார்களா என்கிற கேள்வி எழுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரவதை கூடங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுதும் கிஷாந்தி படுகொலை வழக்கு சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுதும் கூட சோமரத்ன ராஜபக்ச சொன்ன தகவலின் அடிப்படையில் கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளை தான் கைது செஞ்சிருக்கிறார், மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளை இன்னும் கைது செய்தல் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் முன்னைய அரசாங்கம். ஆகவே முன்னைய அரசாங்கம் அதற்கான காரணமாக என்ன சொல்லியிருந்தார்கள், முன்னைய அரசாங்கத்தில் இப்படி கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணமாக எதை அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளை கைது சென்றால் அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் வெளித்தெரியும் என்றதுக்காகத்தான் அவர்கள் கைது செய்யலை என்ற விஷயம் சொல்ல வந்திருந்தது. அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்யுதோ, இன்னும் எண்ணிக்கை சம்பந்தமாக குழப்பம் இருக்கு என்று சொல்கின்றார்கள். ஆகவே இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுமோ என்கின்ற ஒரு சந்தேகமும் வளர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான தகவல்களை. இப்படியாக பல தகவல்கள் தமிழ் அரசியல் பரப்பிலிருந்தும் தென்னிலங்கை அரசியல் பரப்பிலிருந்தும் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. அந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்வதற்காக நீங்கள் ஜெஃப்னா படியன் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.